கன்னியாகுமரி சிவனுக்கு தேவி அம்மா அம்மா உனக்கு கரகம் பிறந்ததம்மா கண்ணனூரி சீமையிலே அம்மா உனக்கு உடிக்க பிறந்ததம்மா உத்திராசோ மேடையிலே அம்மா உடிக்க பிறந்ததம்மா உத்திராசோ மேடையிலே தண்டி முட்டி சாவண்டி விட்டு வாழ்த்துவது உனது வேலை வாழ்த்துவது எனது வேலை வரம் கொடுப்பது உனது வேலை நல்ல தாயே
கையில கொடுங்க. காத்தோட்டமா விடுங்க, தண்ணி தெளிச்சு விடுங்க. தண்ணி தெளிச்சு காத்தோட விடுமா? காத்து வீசுங்க. ஒண்ணு அமைதியா இருங்க. தாயே அடிபரா சக்தி பார்வதி அண்ணா மாயவா கண்ணா எம்பெருமான் மாயக்கண்ணன் வைத்தியராகப்பட்ட சிவபெருமான் மகனாகப்பட்ட பிரம்மதேவன் சூரமுற்பத்தி முக்கோடி தேவர்கள் உங்களுடைய பாதத்தை தஞ்சம் தஞ்சம் என்று வந்திருக்கிறோம். அந்த பொல்லாத அரக்கனால நான் பயந்து கொண்டு இந்த பூமிக்கடியில நான் இருந்தேன். பூமியில இருந்து என்ன அழைத்தீர்களே, என்ன காரணம்? வைத்தனா, அதாவது நம்ம மகனாகப்பட்ட இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பரமேஸ்வராகப்பட்டவர் சகல தேவதையோ சிறப்பித்து வைத்திருக்கிறார். சாகால் வர்றார், தேகால் உடல், குறையிலால் செல்வோம், அருணாக்கீழ் கட்டிய ஆண்கள் கையில அழிவின்ற வரத்தை பரமேஸ்வரன் வரம் பெற்றார். அதனால பரமேஸ்வரனுக்கு பயந்து பூமி இரண்டாக பிளந்து பூமியில போய் எல்லையில் அமர்ந்து கொண்டார். அதனால சகல தேவர்களும் மெய்யான உருவத்தை விட்டு பொய்யான உருவத்தோடு உன்னை இப்பொழுது சகல தேவனும் சேர்ந்து உன்னை அழைத்து கொண்டு வச்சிருக்கிறோமா? அப்படியா மன்னவா? பாடத்திற்கு ஒரு முறை அவதான் எடுப்பேன். ஆனா இன்னைக்கு பூமி கடியில இருந்து என்ன அழைத்திருக்கிறீங்களே, எனக்கு இந்த அவதாரத்துக்கு என்ன பெயரு? அதனால இப்பொழுது சகல தேவர்களும் சமயத்துல ஒன்று கூடினால உனக்கு சமயமற்ற மாரியம்மன் பெயர் வைக்கிறோம். சமயத்தில் தேவர்கள் ஒன்று கூடி உன்னுடைய முகத்தை மாற்றம் செய்தோம். சமயத்தில் உன்னுடைய முகத்தை மாறியதால் சமயபுரத்து மாரியம்மன் என்று பெயரை வைக்கிறோம். அண்ணா மாயவா, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? அதனால இப்பொழுது பூமி கையில ஒழிந்து கொண்டிருந்தார். எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்தோம், பூமி விட்டு மேலே வரவில்லை. அதனால பச்சரிசி மாவிடிச்சு மாவு நாள் உனக்கு வந்து பூஜை கொண்டு வந்தோம். பச்சரிசி மாவுக்கு ஆசைப்பட்டு பூமி விட்டு மேலே வந்தாள். அதனால உலகத்து மாநில மக்கள் மாரியம்மன் பண்டிகை போட்டுவிட்டால் மாவினை கிழித்து அம்மனுக்கு நேர்த்திகளும் செய்ய வேண்டும். அதனால இப்பொழுது பரமகேதாகப்பட்ட சூரன் இப்பொழுது கைலமலையில் இருக்கின்றார். அதனால அந்த சூரனை தாங்கள் தான் அழிக்க வேண்டும். அப்படியா மாயவா? அந்த அரக்கனை அழிக்கணும்னா நான் அங்க போக முடியாது. அவனை தந்திரமா என் இடத்துக்கு வரவழைக்கணும். அப்பொழுதுதான் என்னால் அழிக்க முடியும். அதனால என் பாவடையின் வழியாக ஒரு மகனை பிறக்க வைத்து அவனை வைத்து இங்க வரவழைக்கலாம். ஆகட்டும். யாருப்பா இது? ஒன்று சேர்ந்து இவனுக்கு பெயரை வைப்போம். அதாவது பார்வதி பாவார வழியாக ஒரு பாகல் பிறந்திருச்சா, பாவார வழியாக பிறந்ததால் இவனுக்கு பாவார ராய் என்று பெயர் வைக்கிறோம். மகனே பாவராயா, இப்பொழுது பரமகேதாகப்பட்டவர் கைலமலையில் இருக்கின்றார். நீ சண்டைக்கு போற மாதிரி போகணும். சண்டையோ சமர் போய் செய்யக்கூடாது. அதாவது பூஜைக்கு போற மாதிரி போகணும். போய் அந்த பரமகேத இங்க எழுத்து வந்தீங்கன்னா சகல தேவரை சேர்ந்து பரமகேத கொண்டு விடுவார். இப்பொழுது கைலமலை தேடி கொண்டு வாப்பா. சண்டைக்கு என்கிட்ட சண்டைக்கு வர்றான் அப்படின்ட்டு அவன் வருவான். அவன் வரக்குள்ள நீ ஒரு எட்டு பின்னாடி போவோம். ஆம்பளையா இருந்தா வாடாகணும். அவன் உன்னை துரத்திட்டே வருவான், நீ ஓடிட்டே இங்க கூட்டிட்டு வந்துடணும். அப்படியே அவன் கோவத்தை தூண்டி 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 அவனை கூட்டிட்டு இங்க வந்துடணும். பொலியறதுக்கு பொம்மை போடுறது பாத்துக்கிறியா? பொம்மை போட போடதான் அந்த ஏறுது அப்படியே கோவம் ஏறும். நீ பொம்மை மாதிரி அப்படியே பொம்மையை கழிச்சே இருக்கணும். கோவம் வரும். அப்படியே வந்து ஏச்சியா நாங்க பாத்துக்கிறோம். கையில மேல போயிட்டு வா. சண்டைக்கு போறது அவங்ககிட்ட போனா ஒரே விட்டு போகணும். வந்துட்டு தான் இருக்கணும். என் கோபத்தை தூண்டுகிறாய்.
என்னை போலவே இருக்கிறாய். உன்னை கொல்லாத விட மாட்டேன். வாடா சண்டைக்கு. வாடா நீ வாடா பாக்கலாம். வாடா சண்டைக்கு. வாடா. 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 இதோ என்னத்தான் தேவரல்ல என்னுடைய சிறையில் அகப்பட்டு விட்டார்கள். ஆனா பூலோக மக்கள் என்னத்தான் சாமின்னு கும்பிடுவாங்களாட்டங்குது. இதோ பூலோக மக்கள் என்ன நாடு கும்பிடுறீங்க. அப்படி என்ன கும்பிடல, எங்க ஆத்தால கும்பிடுறோம். எங்க ஆத்தா ஒளிபீடத்துல இருக்கிறோம். ஏண்டா நேத்து தாண்டா கொழுப்பு எடுத்த. என்ன மாட்டு கொழுப்பா? நாங்க சுடு 33 கோடி தேவர்கள் 3 பேரு பாவாடோட 4 பேர் தூணோட நிக்கிறோம். அப்படி ஒண்டியா வந்து பேசிட்டீங்க. அந்த மூலமெல்லாம் எனக்குள் அடக்கம். அலைவாசிங்க எனக்குள் அடக்கம். எத்தனை பேர் வந்தீங்க? நான் ஒன்றி ஒருவனை. அதனால் நான் ஒருத்த மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சியா? எனக்கும் ஒருத்த தம்பிக்கிறான்டா. தம்பியா எங்கயா போயிட்டாமே? அந்த சுக்கராஜோட கூப்பிட்டு அவருக்கு வேற பொது வசனம் கட்டணுமா? அவர் வாஜியரை போயிட்டு சபையர்களே, இப்பொழுது சுக்கராஜோரன் அவர்கள் சபை தருவார். அவரால் பூலோக மக்கள் அனைவரும் ஜனமா கொழுப்பு எடுத்துட்டு இருக்கிறாங்களா? கொழுப்புனா பண்ணி வாரு 2 கிலோ சேர்த்து எடுக்க சொல்லி தெய்வம் நாம இருக்கும் பொழுது இந்த பூலோக மக்கள் அவங்க ஆட்டாங்கிறாங்க. நீ சின்ன ஏசை நான் பெரிய ஏசை. நீ சின்ன கண்ணி பெரிய கண்ணு நான் சின்ன கண்ணு. நீ பெரிய பிரமதேவனா சின்ன பிரமதே. நம்மள கும்பலோட 6 கும்பலா போட்ட புடிங்க புரியுதா? அவங்கள போய் அமர்த்துறா. வாடா வாடா போலாம். டேய் ஆறா நீங்க கேள புட்டிங்களா? நீ புண்டா ஒரு காய்க்கு ஒரு 700 ரூபாய் போட்டு கறி எடுக்கிறதுக்கு வழி இல்லாம கூதி நீ புண்டா பெருமை தெரியுமா? ஆட்டுக்குட்டி குடத்தா அதை மட்டும் அறுத்துட்டு எடுத்துட்டு போயிடுவாண்டா வளர்த்துறேன். களத்து நீ புண்டா நீ வேறா எங்க எப்பாடி சொல்லணும்னு எனக்கு அசிங்கமா இருக்குது. நான் பேசுறாடே. நான் தான் சட்டத்தை பூச்சாரி.
கிணிமணி 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 ஐயா தான் சட்டத்து பூசாரி. சரியான சில்லற புண்டை பூஜாரி, சில்லற புண்டடா. சில்லற போட்டாதான் விபூதி தருவான். சில்லற பூதி புண்டை சவுப்பு சேர்த்து வைப்பா. ₹1 ₹2 கொடுத்தா வெள்ள நீர் மட்டும் தான் கொடுப்பான். வீதி வீதியா ஊர் ஊரா போய் வரி கொடுன்னு ஊருக்கார பொண்டாட்டி என்னடா எல்லாத்துக்கிட்டே யாரா நீதானா யாரு வசூல் பண்ணி வரி ஏமாத்தி திங்கிற புண்டை. என் வீட்டுக்கு வரின்னு வந்தேடா. எங்கடா என் வீட்டுக்கு தேங்காய் பழம் ஏன்டா கொடுக்கல? வரிக்கறி ஏண்டா எல்லாத்துக்கும் உங்க வீட்டுக்கு மட்டும் வரிக்கறி, ஈரோட சேர்ந்து வரிக்கறி. என் வீட்டுக்கு வெறும் கழுத்து கறி நீ ஒரு ஊருக்கு அவட கேன கேளியா ஊராக்குற புண்டை உருமால அப்படியே மச்சான் பழம் தண்ணிய பிய் நல்லா இருக்காங்க. இது என்னடா எங்கடா கோத்தா ஆத்தாளுக்குறா. ஐயோ ஐயோ மாட்டு எடுத்துட்டு போறீங்க. ஆயாருக்கு மாவிளக்குப்பா பத்தி இருந்து பச்சரிசியா எடுத்தியா மாவிளக்கு. ஆமாப்பா மாவிளக்கா ஆமாப்பா. இதுதான் புடிமாவு புடிமாவு பூச்சாரி பொட்டாச்சி பூச்சாரி பொட்டாச்சி உங்க வீட்டுல ஒரு தேங்காய் கூட வலி புண்டல்ல ஐயாப்பிள்ள முளைச்சோடு ஆத்தாளுக்கு பொங்கல் வச்சுருவாங்க. பொங்கல் பொங்கல் ஆட்டாலும் வாங்க போறோம்.
நோம்பி செய்தோம். சமயத்தில் தேவரெல்லாம் ஒன்று கூடி சமயபுரத்து மாதிரி ஒன்று பெயரை சுட்டி சீரும் சிறப்போடு பெயர்பட்ட சம்பத்தையும் பார்த்துக்க முடியாது, பூஜையும் பார்த்துக்க முடியாது. தெளிவா பூஜை பண்ணி தெளிவா நோம்பி கூட்டம். எப்பேற்பட்ட சண்டை, எப்பேற்பட்ட ஒரு சதி நடக்குது பாத்தீங்களா? இதே மாதிரி பூலோகத்து மக்கள் சின்ன ஒரு பூஜையா இருக்கும், பெரிய பூஜையா இருக்கும், எப்பேற்பட்ட ஒரு நோம்பி செய்தாலும் ஒரு சின்ன பிரச்சனையாவது நடக்கும். யாராவது ஒரு குடிகாரங்க குடிச்சிட்டு வந்து இந்த அரக்கர்கள் மாதிரியே குடிச்சிட்டு வந்து இப்படி ராவடி பண்ணுவாங்க. அன்று நடந்தது போல் இன்றைக்கும் பூலோகத்தில் இதே மாதிரி பிரச்சனை நடக்கும். காரணம் இந்த அரக்கர்கள் குணம் மாதிரியே யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து இப்படி அதாவதம் செய்வார்கள். என்னடா சொல்றீங்க? ஏய், கம்பத்தை நட்டு கும்பத்தை சாட்டி அம்மாவை உட்கார வச்சிருக்கிறோம். இவ்வளவு நேரம் தொட்டதெல்லாம் சும்மா. இந்த கம்பத்தை நீ தொட்ட நீ கெட்ட. கம்பத்தை தொட்டாவா அத அப்படியே ரெண்டா பொழக்கறண்டா. கங்கா பார்வதி அதாவது இந்த கம்பத்தை புடுங்கிறதுக்கு வர்றான். இதுதான் சமயம். அப்படியே அவனை எரித்து விடு. அப்படியா? ஆகட்டும். ஏடா சீரி எழுந்தேடா